இவர்தான் கரீம் கான். இவருடைய முயற்சி தான் இதிலே மிக முக்கியமானது. காரணம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு தாக்கல் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இது தொடர்பான செய்திகளை பதிவு செய்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்காவோடு சேர்த்து பல நாடுகள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆதரவாக வந்து நின்ற நிலையில் அந்த விசாரணைகள் ஓரளவுக்கு முடிவுற்றதற்கு பிறகு உடனடியாக அரெஸ்ட் வாரண்டை கேட்டுக்கொண்டிருந்தவர் கரீம் கான். ஆயுதங்களுக்கு முன்னால் ஈமானிய நம்பிக்கையை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. ஈமானிய நம்பிக்கை தான் பலம் வாய்ந்தது, ஆயுதம் அல்ல என்பதை அடிக்கடி காட்டி நிற்கிறது பாலஸ்தீன சமூகம் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்கிற அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இது எல்லாருமே அமுல்படுத்தணும், இவங்க ரெண்டு பேரும் எந்த நாட்டுக்குள்ள வந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 413வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க இருக்கிற செய்திகளிலும் மிக முக்கியமாக நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய நாள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் நெதன்யாகுவினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் மீதும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அதிரடியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய மேலதிக தகவல்களும் அது தொடர்பாக சர்வதேச நாடுகள் என்ன முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பது தொடர்பான பல செய்திகளையும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதிலும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் தான் நிறையவே அடங்கி இருக்கிறது என்கிற நிலையில் இந்த தீர்ப்பு வந்தது தொடர்பாக பாலஸ்தீன காசாவினுடைய மக்களும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்களும் என்ன நினைக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக பாலஸ்தீனத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க இதை எதிர்பார்க்கிறார்கள், இந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் நிறையவே இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தாண்டி, அங்கே நடக்கக்கூடிய தொடர் படுகொலைகளை தாண்டி 76 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கான தீர்ப்பு வந்திருக்கிறது என்று நம்புகிறார்கள் பாலஸ்தீன காசாவினுடைய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டு 76 ஆண்டுகளை தாண்டுகிறது. இத்தனை ஆண்டுகளில் நெதன்யாகுவோ அல்லது அதற்கு முன்பதாக இருந்த பிரதமர்களோ அல்லது அதற்கு முன்பதாக இருந்த ஏரியல் ஷரோன் உள்ளிட்டவர்களோ செய்த அநியாயங்களை இது அநியாயம்தான் என்று பேசுவதற்கு கூட நாதியற்ற நிலையில் தான் பாலஸ்தீன அப்பாவிகள் இருந்தார்கள். ஆச்சரியம் என்னன்னா, வரலாறு நெடுகிலும் நம்ம பார்க்கிற நேரத்தில் அரபு நாடுகள், சில நாடுகள் உக்கிரமாக இஸ்ரேலை எதிர்த்திருக்கிறார்கள், சில நாடுகள் அமைதி காத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருப்பதை போலவே. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலோடு எப்படி நெருங்குகிறது என்பதைத்தான் அரபு நாடுகள் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கு விடிவை பற்றி அவர்கள் சிந்தித்த மாதிரியே எந்த வரலாறுகளையும் நமக்கு பார்க்க கிடைக்கவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இது 76 ஆண்டு பாலஸ்தீன பிரச்சனை, இஸ்ரேல் பிரச்சனை வரலாற்றில் மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் 6 மாதங்களுக்கு மேலாக இந்த தீர்ப்பு வந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இஸ்ரேல் காய்களை நகர்த்தி கொண்டிருந்தது. அதை தாண்டித்தான் தற்போது இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பினுடைய விவகாரங்களை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பதாக இவர்தான் கரீம் கான். இவருடைய முயற்சி தான் இதிலே மிக முக்கியமானது. காரணம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு தாக்கல் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இது தொடர்பான செய்திகளை பதிவு செய்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்காவோடு சேர்த்து பல நாடுகள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆதரவாக வந்து நின்ற நிலையில் அந்த விசாரணைகள் ஓரளவுக்கு முடிவுற்றதற்கு பிறகு உடனடியாக அரெஸ்ட் வாரண்டை கேட்டுக்கொண்டிருந்தவர் கரீம் கான். கரீம் கான் இந்த கோரிக்கையை திரும்ப திரும்ப வைத்துக் கொண்டே இருந்தார். அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க, ஏன் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்காம இருக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் முன்னாள் நீதி அரசர், அதாவது ஐசிசியினுடைய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதி அரசர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு தீர்ப்பு தர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது என்று சொல்லி அதையே காரணம் காட்டி ஒதுங்கி ஒதுங்கி போன நேரத்தில் தான் உடனடியாக கரீம் கான் மேலதிக அப்பீல ஐநா சபையில் பண்ணியிருந்தார். இதற்கான தீர்ப்பு உடனடியாக வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் மேலதிக அழுத்தங்களை கரீம் கான் அவர்கள் முன்வைத்திருந்த நேரத்தில் தான் ஆகஸ்டை தாண்டி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிற போது உடனடியாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் சடன் என்று சொல்லி இந்த தீர்ப்பை புதிய நீதி
நீதியரசர் வழங்கி இருக்கிறார். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த புதிய நீதியரசர்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவர்களுக்கும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய மற்ற அதிகாரிகளுக்கும் எதிராக நாங்கள் சர்வதேச தடைகளை விதிக்க முனைகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கான பயணங்கள் தடைப்படலாம், அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கான பயணங்கள் சர்வதேச நீதிமன்ற நீதியரசர்களுக்கு தடைப்படலாம் என்பதெல்லாம் அந்த நீதியரசர்களுக்கு தெரியாமல் இந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை. குறிப்பாக கரீம்கான் அவர்களுக்கு பல நாடுகளுக்கான தடைகள் ஆல்ரெடி இருக்கிறது. அதையெல்லாம் மீறித்தான் இந்த வேலையை சகோதரர் கரீம்கான் அவர்கள், சட்டத்தரணி அவர்கள் முனைப்போடு செய்திருக்கிறார். உலகத்திலேயே இருக்கிற மாபெரும் கொடூரனான நெதன்யாகுவையும் அவனுடைய ஆட்களையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்டு முட்டுக்காலில் நிறுத்தி கன்னத்தில் அரைந்தாற்போல் வேலையை செய்ததில் பெரும் பங்கு வகித்தவர் இந்த சட்டத்தரணி கரீம்கான் என்றால் எந்த மாற்றமும் இல்லை என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு 76 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பினுடைய மேலதிக தகவல்களை பார்ப்பதற்கு முன்பதாக என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகளையும் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சி பொங்க இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முன்னாள் தளபதிகள், எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்திருப்பதாக நாங்கள் எண்ணுகிறோம் என்று அத்தனை பேரும் மகிழ்ச்சி பொங்க சொல்லுகிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு பல ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீரா இதை ஒரு முக்கியமான செய்தி தொகுப்பாகவே வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் காசாவிலே அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 88 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் சற்று முன்னால் காசாவிலே இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். எதிர்வருகிற 48 மணி நேரங்களுக்குள்ளாக எரிபொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் காசாவிலே இயங்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் உடனடியாக சேவைகளை நிறுத்த வேண்டி வரும். காசால மருத்துவமனை இயங்குதுன்னா எப்படி இயங்குது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இயங்குவதற்கு அவர்களுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் இருப்பதை கொண்டு மருத்துவர்கள் மனைகளை இயக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பெரிய தியாகிகள். இது போன்ற ஒரு தியாகம் செய்கிற ஒரு கம்யூனிட்டியை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, தங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, தங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், தங்களுக்கும் உறவுகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போதும் இன்னொருவருக்கு உதவுவதற்காக வேண்டி மருத்துவர்கள் தங்கள் சேவைகளை செய்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, வெளிநாடுகளை சேர்ந்த UK, US இருக்கக்கூடிய பல மாற்று மத மருத்துவ சகோதரர்கள் இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள இந்த யுத்தத்துக்கு முன்பதாக சேவையில் இணைந்து கொண்டு சுயேட்சையாக சேவைகளை செய்து கொண்டிருந்த சுயாதீனமான மருத்துவர்கள் பல பேர் யுத்தம் ஆரம்பித்து கூட நாங்கள் வெளியேற மாட்டோம், இந்த மக்களை இப்படி விட்டுவிட்டு செல்ல முடியாது என்று சொல்லி அந்த மக்களுக்கான மருத்துவ பணிகளில் அவர்களும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்கே கண்ணீர் வடிய வைக்கிற ஒரு முக்கியமான செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் 48 மணி நேரங்களுக்குள்ளாக எரிபொருள் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு டீசல் முக்கியமாக தேவை. அங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்கள் அவங்க ஆபரேட் பண்ணணும். ஜெனரேட்டர் ஆபரேட் பண்ணினால் தான் கரண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும். கரண்ட்டை பெற்றுக்கொண்டால் தான் அவர்கள் மேலதிகமான சிகிச்சைகளை, குறிப்பாக ஆபரேஷன் போன்ற சிகிச்சைகளை செய்ய முடியும். 32 மருத்துவமனைகளும் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உடைந்த கூடாரங்களுக்குள்ளாகவும் உடைந்த கட்டிடங்களுக்குள்ளாகவும் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வைத்து தான் மருத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வேற நாடுகளில் வந்தால் சர்வதேசமே கொந்தளித்து விடுகிற நிலையில் காசாவில் 48 மணி நேரங்களுக்குள்ளாக மருத்துவமனைகள் மூடப்பட போகிறது என்கிற செய்தி வந்தும் இதுவரைக்கும் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அரபு நாடுகள், OIC உள்ளிட்டவர்கள் இருக்கக்கூடியதுதான் நமக்கு மனவர்த்தத்தை தருகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தங்களுடைய தாக்குதல்களை மும்முரமாக உச்சகட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். உக்கிரமான ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த தாக்குதலில் வடக்கு காசாவில் ஒரு முக்கியமான யுத்தம் நடைபெற்று வருகிறது. வடக்கை தாண்டி சென்ட்ரல் காசா, சவுத் காசாவில் ஒரு முக்கியமான யுத்தம் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளிலும் அங்கே இருக்கக்கூடிய ஜெனின் படை பிரிவு மிக முக்கியமான சண்டைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான நேரத்துக்குள்ளதான் இஸ்ரேலுடனான மோதல்களை விரிவுபடுத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இன்றைக்கு 7 மெர்காவா டேங்குகள் மேலே அவங்க தனித்தனியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் நெட்ஸா
நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளிலும் உக்கிரமான தாக்குதல்களை நடத்தி ரஃபா பகுதிகளிலும் அவர்கள் இன்றைக்கு மேலதிகமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் இன்றைய கடந்த 24 ஹவர்ஸுக்குள்ளாக 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை தாங்கள் கொன்றொழித்திருக்கிறோம் தனித்தனியான தாக்குதல்களில் என்றும், ஏற்கனவே தாக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மெர்காவா டேங்குகள் படி ஒரு டேங்குக்குள்ள குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதை வைத்தும் நாம் எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள் என்பதை கணக்கில் கொள்ள முடியும். இப்படி ஒரு உக்கிரமான தாக்குதலை, பதிலடி தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த நிமிடம் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது. நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம், அவர்களிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம், காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டுதான் இஸ்ரேல் உள்ளே நுழைந்தாலும் 413 நாட்களை தாண்டி அதை அவர்களால் இதுவரைக்கும் சாத்தியப்படுத்த முடியவில்லை என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஆயுதங்களுக்கு முன்னால் ஈமானிய நம்பிக்கையை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. ஈமானிய நம்பிக்கை தான் பலம் வாய்ந்தது, ஆயுதம் அல்ல என்பதை அடிக்கடி காட்டி நிற்கிறது பாலஸ்தீன சமூகம் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய தலைவர்களுக்கு எதிரான அரெஸ்ட் வாரண்ட்டுகள் தொடர்பாக ஐசிசியினுடைய ஊழியர்கள் மீது பொருளாதார தடைகளையும் பயண தடைகளையும் விதிப்பதற்கு அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் இந்த அறிவிப்பை ஏன் விடுக்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய பல செனட்டர்களுக்கு அவர்களுடைய அரசியல் ரீதியிலான செயல்பாடுகளுக்கும் அவர்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கு, பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு, தேர்தலில் ஜெயிப்பதற்கென்று அனைத்திற்கும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பெல்லாம் ஐசிசியினுடைய அதிகாரிகளுக்கும், ஐசிசியினுடைய நீதிபதிகளுக்கும், ஐசிசியினுடைய சட்டத்தரணிகளுக்கும் தெரியாத ஒன்றல்ல. அதையும் எதிர்கொள்வோம் என்றுதான் இந்த தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மர்வான் பிஷாரா, அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர், ஆய்வாளர், சர்வதேச புலனாய்வு தகவல்களை மக்களுக்கு மத்தியிலே உடைத்து பேசக்கூடிய மிகச்சிறந்த கல்வியலாளர், அவர் இன்றைக்கு நெத்தனியாகுவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தொடர்பாக ஒற்றை வரியில் ஒரு அழகான பதிலை சொல்லியிருக்கிறார். நெத்தனியாகுவினுடைய முடிவின் ஆரம்பம் தான் இந்த தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார். மிக அழகான ஒரு வார்த்தை. நெத்தனியாகு தன்னுடைய அரசியல் வாழ்வையும் தன்னுடைய பொது வாழ்வையும் அக்கிரமத்திற்கும் முடிவு கட்டுவதற்கான கடைசி கட்டத்தில் நிற்கிறார். அவருடைய அரசியலின் முடிவினுடைய ஆரம்பமாக இது பார்க்கப்படுகிறது. அவர் சர்வதேசத்திலும் தோற்றுவிட்டார், உள்நாட்டிலும் தோற்றுவிட்டார் என்கிற செய்தியை மர்வான் பிஷாரா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு நேற்று கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் தொடர்பாக பல நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு நாடும் எப்படியான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இந்த சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பொறுத்தவரையில் இந்த நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வைத்து தான் இந்த தீர்ப்புகள் எப்படி நகரப்போகிறது என்பது தெரியும். கிட்டத்தட்ட 124 நாடுகளுக்கு நெத்தனியாகுவாலும் நெத்தனியாகுனுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக யோ கேலண்டாலும் பயணிக்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. 2 சட்டம் இருக்குது, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று ரோம் சட்டமூலம். இந்த ரோம் சட்டமூலத்தில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்குள் இவர்கள் நுழைந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அதே போன்று ஐசிசியில் கையெழுத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு இவர்கள் பயணித்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கிற இந்த 2 விதிகள் இந்த சட்டமூலத்தில் இடம்பெறுகின்றன. அந்த அடிப்படையில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு இவர்கள் பயணித்தால் கூட இவர்களை இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கைது பண்ண முடியும், நினைத்தார்கள் என்றால் கைது பண்ண முடியும். ஏன்னா இலங்கையும் இந்தியாவும் குறிப்பாக ஐசிசியினுடைய சட்டமூலத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே புரிய வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் 124 நாடுகள் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் தற்போது என்ன நடந்திருக்கிறது, ஒவ்வொரு நாடும் என்ன சொல்லுகிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. குறிப்பாக இஸ்ரேலுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள். இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் இதை எதிர்த்திருக்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அத்தனை பேருமே ஒரு குட்டையில் உரிய மட்டைகள். அவர்களுக்கு நேர்மை, நீதி, நியாயம் என்பதே கிடையாது. அழிவு, 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 இது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். கொலைகார பாவிகளுக்கு அப்பாவிகளுடைய அழுகை காதில் கேட்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் இந்த தீர்ப்பை கடுமையாக எதிர்த்திருக்கிற அதே நேரம் இந்த முடிவை பற்றி, இந்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேலுடைய நெத்தனியாகுவினுடைய அலுவலகம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நவீன கால ஸ்ட்ரேபஸ் விசாரணையோடு இது ஒத்துப்போகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸ்ட்ரேபஸ் விசாரணை என்று எதை அவங்க சொல்றாங்கன்னு கேட்டால், பிரான்ஸ்ல தேச துரோகத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட யூத இராணுவ தலைவர் ஆல்
ஆல்ஃபிரட் ட்ரேபஸை குறிப்பிட்டுத்தான் இவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இவர் ஆல்ஃபிரட் ட்ரேபஸை பொறுத்தவரையில் இவர் தேச துரோக குற்றச்சாட்டில் பிரான்ஸில் கைது செய்யப்பட்டார். அவருடைய வழக்குக்கு நிகரானதுதான் இது என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு காலமா இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த நிலைன்னு பார்த்தா ஆல்ரெடி இவங்களுடைய ராணுவ தளபதிக்கு பிரான்சிலேயே இந்த மாதிரியான ஓங்கி கொட்டுகிற ஒரு காரியம் நடந்திருக்கிறது, அசிங்கப்பட்டு நின்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களே தங்களுடைய அறிக்கை இன்றைக்கு உலகத்திற்கு மீண்டும் நினைவூட்டி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அவதானிக்க வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு, பாலஸ்தீன காசாவினுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறது இதை பற்றி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, நெதன்யாகு அதே போன்ற கேலண்ட் ஆகியோருக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரெஸ்ட் வாரண்ட் என்பது வரவேற்புக்குரியது. அப்பாவிகளுடைய கண்ணீருக்கான பதிலாக இது அமைந்திருக்கிறது. அப்பாவிகளுடைய இரத்தத்தை பறித்தவர்களுக்கு இது பதிலடியாக அமைந்திருக்கிறது. நீதியை நோக்கிய முக்கியமான ஒரு படித்தரமாக இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய தளபதி, தங்களுடைய இராணுவத்தினுடைய தளபதி முகமது லைஃப் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரெஸ்ட் வாரண்ட் தொடர்பாக எந்த இடத்திலும் எந்த கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அதே போன்று பாலஸ்தீன அதிகார சபை PLO என்கிற பாலஸ்தீன அதிகார சபை யாசர் அரஃபாத்தினுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு மஹமூத் அப்பாஸ் என்கிறவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய பாலஸ்தீன அதிகார சபை என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ICCயினுடைய முடிவு சர்வதேச சட்டத்தையும் அதனுடைய நிறுவனங்களுடைய நம்பிக்கையையும் பிரதிபலிக்கிறது. உண்மை சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை கூட பாலஸ்தீனுடைய அத்தாரிட்டி வெளியிடுவாங்கன்னு நான் நம்பல இயற்கையாக. ஏன்னு கேட்டால் இவங்க முழுவதுமாக இஸ்ரேலுக்கு அடிபணிந்து போகக்கூடியவர்கள். ஆனால் திடீரென்று உணர்வு வந்து இப்படியான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் வெளிநாடுகள் என்ன சொல்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக அர்ஜென்டினா இது தொடர்பான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அர்ஜென்டினாவினுடைய ஜனாதிபதி ஜவீர் மேலி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ICCயினால், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் நெதன்யாகு அதே போன்று அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோர் இருவருக்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கைது வாரண்ட், அரெஸ்ட் வாரண்டை பொறுத்தவரையில் இந்த முடிவோடு தன்னுடைய நாடு முழுமையாக முரண்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதே போன்று லெபனானில் இருந்து போராடக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் போன்றவர்களுடைய செயல்பாடுகளால், அவர்களுடைய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டுக்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான நியாயமான உரிமையை இந்த அரெஸ்ட் வாரண்ட் பறித்திருக்கிறது. எனவே நாங்கள் இஸ்ரேலோடு இருக்கிறோம், நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார் அர்ஜென்டினாவினுடைய ஜனாதிபதி. அர்ஜென்டினா மாதிரியான மனிதநேயம் பேசக்கூடிய நாடுகளுடைய ஜனாதிபதிகளே இவ்வளவு அசிங்கமான ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று யாரும் கனவிலும் நம்பியிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ப்ரோ இஸ்ரேலியன்ஸாக, இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிக்கையினூடாக சர்வதேசத்திற்கு திட்ட தெளிவாக காட்டியிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எனவே தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு அனுமதி இருக்கிறது என்று பேசுவதற்கு முன்பதாக பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்படுவதை பற்றி அர்ஜென்டினா யோசித்திருக்க வேண்டும் என்பதுதான் சர்வதேச வல்லுநர்களே இன்றைக்கு அர்ஜென்டினா மேலே முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் இத்தாலி மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இத்தாலியினுடைய வெளியுறவு மந்திரியாக, அமைச்சராக இருக்கக்கூடிய ஆண்டோனியோ தஜானி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சர்வதேச நீதிமன்றத்தினுடைய இந்த முடிவு ஒன்றாக இதை எப்படி செயல்படுத்துவது என்று எங்களுடைய நட்பு நாடுகளோடு ரோம் பரிசீலிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். இத்தாலியை பொறுத்தவரையில் இத்தாலி இவர்களுடைய அரெஸ்ட் வாரண்டை புறக்கணிக்கவே முடியாது. அதனால தான் இந்த அறிக்கையை நீங்கள் ஒரு 2-3 வாட்டி படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நுணுக்கமாக பூசி மொழிகிய ஒரு அறிக்கையாகத்தான் இத்தாலி இதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா நான் பின்னாடி நிறைய நாடுகளை சொல்லுவேன், எல்லாவற்றையும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த யுத்தம் வருவதற்கு முன்பதாக நமக்கு தெரியாமல் இருந்த ஒரு பரம ரகசியம் இந்த யுத்தத்தினால் வெளியாகி இருக்கிறது. அதாவது உலகத்தில் 2 விதமான நாடுகள் இருக்கிறது, 3 என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஒன்று மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அரபு நாடுகளோடு மத்திய கிழக்கு நாடுகள். இரண்டாவது தென்கிழக்காசிய நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள், இலங்கை, இந்தியா, மால்டிவ்ஸ், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்படி இருக்கிறதா இல்லையா? இந்த மாதிரியான நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளும் இதற்குள் அடங்கிவிடும். மூன்றாவது மேற்கு நாடுகள், ஐரோப்பாவோடு இணைந்திருக்கக்கூடிய அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும். நான்காவதாக தென் அமெரிக்க நாடுகளை கூட வேண்டும்
வேண்டும் என்றால் தனியாக பிரித்துக் கொள்ளலாம். எது எப்படி போனாலும் இவை ஒட்டுமொத்தமாக இரண்டாகத்தான் பிரிக்கப்படும். எப்படி பிரிக்கப்படும் என்றால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்த ஒரு கூட்டும், அமெரிக்கா ஐரோப்பா அல்லாத மத்திய கிழக்கு நாடுகள், ரஷ்யாவோடு இணைந்த சீனா உள்ளிட்ட நாடுகளாக இருக்கலாம், அல்லது தென் அமெரிக்க நாடுகளாக கியூபா, அதே போன்று வெனிசுவேலா போன்ற நாடுகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் தென்கிழக்காசிய நாடுகளாக இருக்கலாம். இந்த நாடுகள் எல்லாமே ஒரு வகையாக இணைக்கப்படும். இந்த இரண்டு பகுதிகளில் மேற்கு நாடுகளாக இருக்கிறாங்க வெள்ளையர்கள் நாங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, இவர்கள் மற்ற எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஐநா சபையாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சர்வதேச நீதிமன்றமாக இருக்கலாம். எல்லாமே நம்ம கட்டுப்படுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். இதை உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு காலமா நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவர்கள் உருவாக்கியதை அவர்களுக்கு எதிராக நிற்கிறது என்பதுதான் அவர்களால் தாங்க முடியவில்லை. இரண்டாவது, இந்த யுத்தம் உருவாக்கப்பட்டதிலிருந்து நாம் கண்டுகொண்ட ஒரு பேருண்மை என்னவென்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலமாக உலகத்திற்கு நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் ரொம்ப அமைதியானவங்க என்று காட்டிக்கொண்ட எல்லா நாடுகளுடைய மிக முக்கியமான தொழிலாக இருப்பது ஆயுத உற்பத்தியாக இருக்கிறது. ஆயுத ஏற்றுமதியை தான் அத்தனை நாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான தொழிலாக செய்கிறாங்க. வெளி ஊருக்கு காட்டும் போது என்ன காட்டுவாங்கன்னா, பால் உற்பத்தி செய்கிறோம், நாங்கள் சீஸ் உற்பத்தி செய்கிறோம், எங்களுடைய நாட்டில் தான் அதிகமான பேப்பர் உற்பத்தி நடக்கிறது, எங்க நாட்டில் தான் அதிகமான டெக்னாலஜியை தயாரிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிற எல்லா நாடுகளுடைய அடிப்படை உற்பத்தியாக, அடிப்படை வருமானமாக இருப்பது ஆயுதங்கள் தான். ஏன்னா இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமே அதான். இந்த யுத்தம் நின்றுச்சுன்னா நிறைய நாடுகளுக்கான பிசினஸ் லாஸ் ஆகும். இஸ்ரேலுக்கு அவங்க ஆயுத வியாபாரம் பண்றாங்க. இஸ்ரேல் ஆயுதங்களை வாங்குவதற்கு அமெரிக்கா காசை கொடுக்கிறது, அவர்கள் ஆயுதத்தை வாங்குகிறார்கள். இந்த யுத்தம் நடக்க வேண்டும், இந்த நாடுகளுக்கெல்லாம் வருமானம் வருவதற்கு. அதனால் தான் அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகள் கூட இவ்வளவு கேவலமான அறிக்கை வெளியிடுகிறார்கள். இத்தாலி கூட பூசி மொழுகுவதற்கான காரணமாக இது இருக்கிறது. ஆனால் இத்தாலிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரோம் சட்டமூலத்தை இத்தாலியால் புறக்கணிக்க முடியாது. ரோம் சட்டமூலத்தில் மற்ற நாடுகள் கையெழுத்து போடுறதுங்கிறது இரண்டாவது. ரோம் சட்டமூலமே இத்தாலிக்கு தான் மிக முக்கியமாக பொருந்தும் என்கிற அடிப்படையில் தான் இத்தாலி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு வார்த்தையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஐசிசியை ஆதரிக்கிறோம். ஐசிசியினுடைய நீதிமன்றம் ஒரு சட்ட ரீதியிலான வகிபாகத்தை வகிக்க வேண்டுமே தவிர அரசியல் வகிபாகத்தை வகிக்க கூடாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்டா, இந்த தீர்ப்பை அரசியல் தீர்ப்பு மாதிரி காட்ட பார்க்குறாங்க, நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி பார்க்காம அரசியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்னு காட்ட பார்க்குறாங்க. அதுக்காக சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நார்வே மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இவ்வளவு நாளா இந்த நார்வேயை எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு கேட்டா, சர்வதேச நாடுகள் குறிப்பாக மேற்கு நாடுகள் சமாதானம் பேசுறேன்னா நார்வே வருவான், சண்டை பிடிக்கிறேன்னா இஸ்ரேல் வருவான். இதுதான் உலகத்தினுடைய வளமை. இந்த சமாதானத்துக்கு பேர் போன நார்வேயினுடைய அட்ரஸ் எப்ப இல்லாம போச்சுன்னா, இலங்கை யுத்தத்தோட பெரும்பாலும் இல்லாம போனதுக்கு பிறகு இப்ப கத்தார் தான் உலகத்தில் இந்த சமாதானம் பேசுகிற இடத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நிலையில நார்வே இன்றைக்கு வெளியிட்டிருக்க அறிவிப்பில் வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு எஸ்பன் பெர்த் எய்ட் என்கிறவர் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார். ஐசிசி தன்னுடைய ஆணையை நியாயமான முறையில் செயல்படுத்துவது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நியாயமாக ஐசிசி செயல்படணும், மிக உயரமான, அதாவது மிக உயர்ந்த நியாயமான விசாரணை தரத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் வழக்கை தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நெத்தன்யாகுவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று அவங்க சொல்லலை, மறுக்கிறோம் என்றும் சொல்லலை. அதாவது நடுநிலை செம்புகள் என்கிற வகையில் தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை, இந்த நெத்தன்யாகு, யோ கெலண்ட் ஆகியோர் மீது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரெஸ்ட் வாரண்ட்டை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். வரவேற்காம இருப்பாங்களா? அவங்க தானே வழக்கு போட்டவங்களே, அவங்களுக்கு கிடைத்த பெரும் வெற்றி அல்லவா இது? நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வரவேற்காம இருக்க மாட்டாங்க. வரவேற்கிற அதே நேரம் அவர்களுடைய மேலதிக அறிக்கை, அவங்க தான் கொஞ்சம் கூடுதல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தீர்ப்பு என்பது பாலஸ்தீனத்தில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், அதே போன்று போர் குற்றங்களுக்கு நீதியை நோக்கிய ஒரு முக்கியமான படிக்கட்டாக இதை நாங்கள் பார்க்கிறோம். சர்வதேச சட்டத்திற்கான உறுதிப்பாட்டை தென்னாப்பிரிக்கா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லுகிற சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அறிக்கையில் ரோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு அனைத்து நாடுகளையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ரோம் சட்டத்தை அத்தனை பேரும் பின்பற்றுங்க. நீங்கள் நெத்தன்யாகுவுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட்டை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற சவுத் ஆப்பிரிக்கா சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு, மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் உலக சமூகத்தை நாங்கள் அழைக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஸ்வீடனுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஸ்வீடன் அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப் யூனியன் ஆகியவை இந்த நீதிமன்றத்தினுடைய முக்கியமான
பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தையும் ஒருமைப்பாட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகள் ஐசிசியினுடைய இந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு உட்பட்டவர்களை கைது செய்து முடிவு செய்வார்கள். அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் நாங்கள் கைது செய்வோம், அவர்கள் கைது செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்தால் கைது செய்ய மாட்டோம் என்று அவர்களுடைய தலையில் அடிச்சு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அதே போன்று சுவிட்சர்லாந்து இன்றைக்கு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் ரொம்ப அழகான நாடு, ரொம்ப அமைதியான நாடு, யாருக்கும் தொல்லை இல்லாத நாடு என்றெல்லாம் பேசப்படக்கூடிய சுவிட்சர்லாந்து ரோம் சட்டமூலத்தின் கீழ் ஐசிசியினுடன் நாங்கள் ஒத்துழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்தால், அதாவது யோ கேலண்டோ அல்லது நெதன்யாகுவோ சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்தார்கள் என்று சொன்னால், அதே போன்றே மஸ்ரின்னு யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ தளபதியாக, இராணுவத்தின் மேஜர் ஜெனரலாக செயல்படக்கூடிய முகமது லைஃப் அவங்கள தான் சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் எங்கள் நாட்டுக்குள் நுழைந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்திற்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாட்டை எங்களுடைய அலுவலகம் கண்டிப்பாக செய்யும் என்று அடித்து சொல்லியிருக்கிறது சுவிட்சர்லாந்து. இந்த 3 பேருமே எங்கள் நாட்டுக்குள்ள கண்டிப்பாக மஸ்ரி நுழைய மாட்டார், முகமது லைஃப் அங்கே போக மாட்டார். இவங்க 2 பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். பிரதமர் என்கிற வகையில் உள்ள நுழைஞ்சாலும், யார் என்கிற வகையில் உள்ள நுழைஞ்சாலும் நாங்கள் கைது பண்ணுவோம் என்று சுவிட்சர்லாந்து அறிவித்திருக்கிறது. அதே போன்று துருக்கியினுடைய அறிவிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இடப்படுகொலை செய்கிற இஸ்ரேலிய அதிகாரிகளை நீதிக்கு முன்னால் கொண்டு வருவதில் ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்ட் ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்கிறது துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சு. நாங்கள் ஐசிசியோடு அனைத்து விவகாரங்களிலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை துருக்கியும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். துருக்கிக்கும் இவங்க நுழைஞ்சா நாங்கள் கைது பண்ணுவோம்ங்கிற வெளிப்படையான வார்த்தை அவங்க சொல்லலைன்னா கூட நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம் இருக்காங்க. எனவே போனால் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது அந்த வார்த்தையில் தெரிகிறது. அதே போன்று ஐக்கிய ராச்சியம் பிரித்தானியா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பிரிட்டன் ஐசிசியினுடைய சுதந்திரத்தை மதிக்கிறது என்று சொல்லிவிட்டு பிரிட்டனுடைய பிரதம மந்திரி கெய்ர் ஸ்மார்ட்மர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றார், அவருடைய செய்தி தொடர்பாளர் ஊடக பேச்சாளர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், பிரிட்டன் இந்த அரெஸ்ட் வாரண்ட்டுகளை ஆதரிக்குமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அவர் எதையுமே உறுதிப்படுத்தலை. இதை நாங்கள் ஏற்றுக்கிறோமா மறுக்கிறோமா என்று உறுதிப்படுத்தல. காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் என்கிற ஷைத்தானிய நாட்டை உருவாக்கி இந்த பிரச்சனையை உருவாக்கினதே பிரித்தானியா. ஆனால் பிரித்தானியாவுடைய இப்போ இருக்கக்கூடிய பிரதமரை பொறுத்தவரையில் அவர் ஒரு இடதுசாரி கொள்கையை சார்ந்தவர், கம்யூனிச சிந்தனையை கொண்டவர். கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடம் இருக்கிறது. பிரித்தானியாவினுடைய அரசியல் மட்டம் ஒன்று இருக்கிறது. அதாவது மன்னர் ஆட்சி நடைமுறையில் இருக்கக்கூடிய மன்னர் சார்லஸ் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு கீழ்மட்டமாகத்தான் பாராளுமன்ற செட்டப் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அதையெல்லாம் மீறி எப்படி கருத்து சொல்வது என்கிற நிறைய கேள்விகள் இருக்கலாம். எது எப்படி போனாலும் பிரித்தானியா இவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரியான ஐக்கிய நாடுகள் சபை UN இது தொடர்பாக என்ன சொல்கிறார்கள் என்ற செய்தியை பொறுத்தவரையில் UN பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸினுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு மிக முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், ஐசிசியினுடைய இந்த செயல்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம், அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பாலஸ்தீனம் தொடர்பான ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஸ் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அரிதான மகிழ்ச்சியான தருணம் இது என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஐநா இதை ஆதரிப்பதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். ஜெர்மன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நெதன்யாகு அதே போன்ற கேலண்ட் மீதான இந்த ஐசிசியினுடைய கைது வாரண்ட்களை ஜெர்மனி கவனமாக ஆராயும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜெர்மனை பொறுத்தவரை இவங்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க ஏற்கனவே குட்டுப்பட்டவர்கள் 2ஆம் உலக மகா யுத்தத்தில். எனவே அவர்கள் முழுவதுமாக ப்ரோ இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஜால்ரா அடிக்கணும், ஷூவை நக்கணும், கூடுதலாக நக்கிற குரூப்ல யார் சேர்ந்திருக்காங்க? ஹங்கேரி சேர்ந்திருக்கிறார்கள். ஹங்கேரியினுடைய வெளியுறவு மந்திரியாக இருக்கக்கூடிய பீட்டர் சிட்ஜார்ஜோ என்கிறவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஐசிசியினுடைய அறிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு குட்டி நாடு, ஆனால் முழுவதுமாக அமெரிக்காவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நாடு, இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நாடு. அதனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஐசிசியினுடைய அறிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம், இது வெட்கக்கேடானது, அபத்தமானது என்கிற ஒரு செய்தியை சொல்லியது. இந்த 2 கொலகார பாவிகளை கைது செய்யுங்கடா என்று சொல்லி சொன்னது வெட்கக்கேடானது, அபத்தமானது ஒருத்தன் சொல்றான்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கொடூரமான பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய தலைவர்களை இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சர்வதேச நீதித்துறையை அவமானப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல.
முதல்ல சர்வதேச நீதித்துறைனா என்னன்னு இவங்களுக்கு தெரியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டால், உடனடியாக நெதன்யாகும் யோ கேலண்ட்டும் எங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டும், ஐசிசியினுடைய இந்த அரெஸ்ட் வாரண்டை மீறுவதற்காகவே உங்களை நாங்கள் அழைக்கிறோம் என்று திமிர்த்தனமான ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பார்க்கிறாத நேரம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு எதிரான ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்தது மூர்க்கத்தனமானது என்று ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில், ஐசிசி எதை சொன்னாலும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில் எந்த ஒரு சமத்துவத்தையும் கொண்டு வர முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் எப்படி நீங்க ஈக்குவலா பாப்பீங்க? ஈக்குவலா பார்க்க கூடாது, இவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் கட்டுவங்க என்று சொல்லி அவர்களுடைய அறிக்கையில் சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் ஆதரவாக நாங்கள் இஸ்ரேலோடு நிற்போம் என்று வெளிப்படையாகவே, நாங்கள் அயோக்கிய பயலுவதான், இஸ்ரேல் அயோக்கிய பய, அந்த அயோக்கிய பயலுக்கு துணையா நிற்கிற நாங்கள் ரொம்ப நம்பவர்ன அயோக்கியர்கள் என்று ஜோ பைடனுடைய இவனை தோக்கடிச்சதில் எந்த தப்புமே கிடையாது என்று நம்ம யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய செனட்டர், அதாவது பெர்னி சாண்டர்ஸ், இவர் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர், ரொம்ப நியாயமாக நிதானமாக பேசக்கூடியவர். அவர் செனட்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், அனைத்து பொதுமக்களுக்கும் எதிராக கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேலுடைய இந்த குற்றங்களை கற்பனை செய்ய முடியாமல் இருக்கிறது, இவர்கள் மனித குலத்திற்கு எதிரானவர்கள் என்கிற செய்திகளை சொல்லிட்டு இந்த அரெஸ்ட் வாரண்டை நான் ஆதரிக்கிறேன் என்கிறார். எல்லா அயோக்கிய பயல்களுக்குள்ள நாலு நல்ல மனுஷன் இருக்கிற மாதிரி இந்த செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் இந்த அறிக்கை வெளியிட்டு அவருடைய ட்விட்டர் பேஜ்லையும் அந்த செய்தியை நம்ம பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வெளியுறவு மந்திரி அலெக்சாண்டர் சான்பர்ஸ்கஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த அறிவிப்பு என்பது நகைப்புக்குரிய ஜோக் மாதிரி அப்படிங்கிறாரு. ஏன்னு சொன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், ரோம் சட்டங்கள் ஒரு பக்க சட்டங்களாக இருக்க முடியாது, எனவே நாங்கள் ரோம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் வேணும், இதை நாங்கள் ஏற்றுக்கிறவும் முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று பெல்ஜியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் அதே போன்று காசாவில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் யார் இந்த குற்றங்களை செய்திருந்தாலும் அவர்கள் மீது உயர் மட்டத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். கனடா எல்லோரும் சர்வதேச சட்டத்திற்கு கட்டுப்படுவது மிக முக்கியமானது என்று அறிவித்திருக்கக்கூடிய கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய மேலதிக தகவல்களில், கனடா சர்வதேச நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு எப்பொழுதும் கட்டுப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கனடாவுக்குள் இவர்கள் செல்கிற போது அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜஸ்டின் ட்ரூடோவுடைய அறிவிப்பு அதைத்தான் சொல்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப் யூனியன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வெளியுறவு கொள்கைகளுடைய தலைவர் ஜோசப் பெரல்ஸ் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளில், ஐசிசி உத்தரவுகள் அரசியல் சார்ந்தவை அல்ல, அவை மதிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த முடிவை அனைத்து நாடுகளிலும், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய நீதிமன்றத்தின் அனைத்து நாடுகளும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இது எல்லாருமே அமுல்படுத்தணும், இவங்க ரெண்டு பேர் எந்த நாட்டுக்குள்ள வந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பிரான்ஸை பொறுத்தவரை ஐசிசியினுடைய சட்டங்களுக்கு ஏற்ப நாங்கள் செயல்படுவோம் என்று வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டோபஸ் லெமோயின் இன்றைக்கு ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இருந்தாலும் நெதன்யாகு நாட்டுக்குள்ள வந்தார் என்று சொன்னால் பிரான்ஸ் கைது செய்யுமா இல்லையா என்று அவர் வெளிப்படையாக தகவல் சொல்ல மறுத்துவிட்டார். ஆனால் ஏற்கனவே பிரான்ஸ் வந்து ஐசிசி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் பிரான்சினுடைய ஜனாதிபதி மெக்ரானாக இருக்கலாம், அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கே முழுமையான ஆதரவாக இருந்த நிலையில் பிற்பட்ட நாட்களில் அவங்க 50-50 என்று மாறி இருக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுடைய அரசியல் மரணத்தை நோக்கி நகர்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது என்று ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அனைவரும் வெளியிட்ட அறிக்கையை விட ஒரு வித்தியாசமான ஒற்றை வரி அறிக்கையாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய அரசியல் மரணத்தை நோக்கி நகர்கிறது என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இந்த தீர்ப்பை என்ன யாருமே எதிர்பார்க்கல, அதனால தான் இவ்வளவு உக்கிரமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அயர்லாந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஐசிசியினுடைய பங்கை அயர்லாந்து மதிக்கிறது, என்றுமே நாங்கள் வந்து அவசரத்தோடு இந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜோர்தான் பூசி மொழிகி நாங்கள் எதையுமே நாங்கள் செய்வோம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பூசி மொழிவாய்ங்கிறது தெரியுமா, ஜோர்தான் இந்த எகிப்து எல்லாமே வந்து பேருக்கு பாலஸ்தீன பக்கம் நிற்பாங்க, அவங்க இஸ்ரேலியர்கள் என்கிற லெவலில் தான் அந்த ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெதர்லாந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஐசிசியினுடைய சுதந்திரத்தை தங்களுடைய நாடு மதிக்கிறது, நாங்கள் அவசியமற்ற தொடர்புகளில் அவர்களோடு ஈடுபட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு கண்டிப்பாக எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நெதர்லாந்தினுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா,
இன்றைக்கு நெதர்லாந்தில் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ப்ரோ பாலஸ்தீனியன் பாலஸ்தீன ஆதரவாளர்களால் நெதர்லாந்து ஆயுத ஏற்றுமதி இஸ்ரேலுக்கு செய்யக்கூடாது என்று பதியப்பட்ட வழக்கு. அதனுடைய தீர்ப்பு என்னங்கிறத நாளைய வீடியோவில் நம்ம தனியாக சொல்லிக் கொள்வோம். சர்வதேச நீதிமன்றம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சர்வதேச நீதியினுடைய சக்கரங்கள் இறுதியாக பலஸ்தீனம் அதே போன்று இஸ்ரேலில் மனிதகுலத்திற்கு எதிரான போர் குற்றங்கள் அதே போன்று மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடித்து விட்டன என்று வரவேற்றிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை. அதே போன்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எந்த சிரேஷ்ட தனிநபர்களும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்று அவர்களும் இந்த அறிக்கையை வரவேற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல தாக்குதல் சம்பவங்கள் இருக்கிறது. அந்த தாக்குதல் சம்பவங்களுடைய பட்டியலே இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான லெபனானிய போராளி குழுக்கள் நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த பட்டியலை தற்போதைய நிலையில் சொல்ல முடியாது, மிக நீண்ட வீடியோவாக மாறிவிடும். எனவே இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய லெபனானிய தாக்குதல் தொடர்பாக தனியாக உங்களுக்கு மத்தியில் அதை விவரிப்போம் என்கிற நிலையில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவும் கண்டிப்பாக தொழுகையிலே குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடும் பாலஸ்தீனத்திற்காக சுதந்திரமாக அவர்களுடைய சுதந்திரத்திற்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.